என அன்பு கும்பராசி நேயர்களே, 2024ஆம் ஆண்டில எல்லா வளங்களும் பெற்று நிம்மதி நிலையிலே சந்தோஷத்தோடு செழிப்போடு மற்றவர்களுக்கு உதவக்கூடிய அருளோடு நீங்கள் வாழ அற்புதமாய் கிரகங்களுடைய கட்டமைப்பில இந்த 2024 அற்புத வளங்களை உங்களுக்கு எப்படி தரும், எப்படி அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று இந்த பதிவை பொதுவாக உங்களுக்கு தருகின்றேன். கும்ப ராசி அன்பர்களே, கும்ப லக்னத் அன்பர்களே, அல்லது ராசி கும்பம் லக்னம் எதுவானாலும் பொதுவாக பொருந்தி வரும்படியாக இந்த 2024ற்கான பலன்களை தருகின்றேன். கும்பராசி அன்பர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தவருக்கு உதவி, அதன் மூலமாக ஒரு உன்னதத்தை பெற வேண்டும் என்ற நினைப்பு எப்போதும் கும்பத்திற்கு இருக்கும். ஆகையினால்தான் அடுத்தவருக்கு உதவி உன்னதத்தை பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு இந்த பதிவை நான் துவங்குகின்றேன். 2024 முழுக்க உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெற்று மூல திரிகோணம் ஏறி அமர்ந்திருப்பது என்பது அப்படிப்பட்ட ஒரு அருள், ஒரு யோகம். எதற்கும் கவலை தேவையில்லை. அஞ்சாது உங்களுடைய நேர்மையிலிருந்து எஞ்சாது நீங்கள் செய்யும் போது ஒவ்வொரு வேலையையும் வெற்றிக்கான பதக்கங்கள் உங்கள் மீது வந்து குவிந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பைத்தான் 2024 தருகிறது. ஜென்மச்சினி காலத்திலே எப்படி பதக்கங்கள் குவியும், ஏதேனும் ஒரு யோகம் அமைகிறதா என்றால், சனி பகவான் சச யோகம் ஏறி இருக்கும் போது மீது எந்த யோகம் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன என்ற மன நிலையில நெஞ்சுரத்தோடு தைரியத்தோடு நீங்கள் செயல்படும் போது நிச்சயமாக அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. உயர்ந்த இலக்குகளை உன்னத முயற்சியின் மூலமாக நீங்கள் அடைந்தே விட முடியும். ஆனால் குரு பகவான் 4 மாதங்கள் 2024 உங்களுடைய 3ஆம் நிலையிலிருந்து அப்படியெல்லாம் உடனடியாக ஒரு வெற்றியை தந்து விடுவாரா என்றால், ஒரு முயற்சி, ஒரு சோதனை, தங்கம் கூட தங்கமா என்று பார்க்க வேண்டும் என்றால் அதை உரசினால்தான் தெரியும். அதேபோல் உங்களை உரசி பார்த்து உயர்வை தரக்கூடிய நிலைதான் இருக்கும். ஆகையினால் கூடுதல் முயற்சி என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு தந்துவிடும். சனி பகவான் ராசியிலே எப்போதும் உங்களுக்கு 2024 இருப்பார். சனி நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை தடுப்பதற்கு எந்த நிலையிலும் யாராலும் முடியாது என்பதே உண்மை. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மே 2024 முதல் 4ற்கு செல்வார். ஆகையினால் இந்த காலகட்டத்தில் 4ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுடைய 12ஆம் இடமான மகர ராசியை பார்ப்பார். மகரத்தை குரு பார்க்கும் போது அற்புதங்கள் நிகழும். எப்போதுமே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மகரம் 12ஆம் இடமாக இருந்தாலும் கூட மகரத்தால் பல அற்புதங்கள் நிகழும். ஏழச்சனி காலத்திலே தூக்கம் பறி போனது என்றிருந்த நிலைகள் மாறும். நிம்மதி ஓரளவிற்கு பிறக்கும். எந்த விரயம் இருந்தாலும் சுப விரயமாக இருக்கும். ஒரு நிலம், வீடு வாங்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்திற்கு தேவையான வசதிகளை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய கிரக நிலை. அது மட்டுமல்ல, அரசு வேலைக்காக முயற்சி செய்கிறீர்கள் அல்லது நிரந்தர நிதி ஆதாரத்தை மாதம் தரக்கூடிய மகிழ்வான செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். எந்த விதமான மிகப்பெரிய பொறுப்புகளுக்காக ஒரு தேர்வு எழுதி காத்திருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் நிச்சயம் துணையாக நிற்கும். உங்களுடைய தசாபுக்திகள் ஓரளவிற்கு ஒத்துழைத்தால் மிகப்பெரிய வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும். வங்கி பணி, அரசு பணி, மிகப்பெரிய மதிப்பை தரக்கூடிய, கௌரவத்தை தரக்கூடிய, பணத்தையும் தரக்கூடிய, அதிகாரத்தையும் தரக்கூடிய நிலைகளுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு உங்களை நிச்சயமாக அழைத்து செல்லும். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். சில மாதங்களில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்திருக்கும் போது அதை பற்றிய பதிவுகளை நான் அவ்வப்போது தந்து கொண்டு தான் இருக்கின்றேன். ஆகையினால்தான் அன்போடு வேண்டுவது என்ன? சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி நோட்டிபிகேஷனை ஆன் செய்யும் போது நான் தரக்கூடிய பதிவுகள் உடனடியாக உங்களை வந்து சேரும் என்று. மேலும் 2ஆம் இடத்துல ராகு பகவான். கையிருப்பு நிச்சயமாக மிகப்பெரிய அளவிற்கு உயர வேண்டும். பேச்சிலே மிகப்பெரிய தெளிவு, மற்றவர்களை விட மிக வேகமாக பேசி சாதிக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ஆனால் இங்கு உங்களுடைய கோபத்தை காட்டி ஏதேனும் பேச்சிலே சறுக்கல்களை கண்டால் அது சற்று சிக்கலை தந்துவிடும்.
கேது பகவான் அஷ்டமத்திலே இருக்கக்கூடிய இந்த அமைப்பு என்பது உங்களுக்கு மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து எந்த பிரச்சனையும் வந்துவிடாமல் உங்களை தற்காத்து கொள்ள வேண்டும். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? விநாயகர் வழிபாடு. சூரியன் எழுவதற்கு முன்பாக எழ வேண்டும். நிச்சயமாக தொடர்ந்து உடற்பயிற்சி. உடல் பயிற்சி என்பது மிக மிக முக்கியம். மன வலிமையை இது நிச்சயமாக அதிகரித்து தரும். குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். முடிந்தவர்கள் பிள்ளையார்பட்டி விநாயகரை சென்று வணங்கி வரலாம். இல்லை என்றால் இல்லங்களுக்கு அருகிலே விநாயகர் இல்லாமலே இருக்க மாட்டார். அங்கு சென்று வாரத்திற்கு ஒரு முறையாவது விநாயகர் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். செவ்வாய்க்கிழமைகளிலே உக்ர தெய்வ வழிபாடு என்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை தரும். எந்தவித தடை ஏற்பட்டாலும் அந்த தடைகளிலிருந்து உங்களுக்கு சந்தோஷ நிலைக்கு, பயமின்மை என்ற அந்த நிலை வரும்போது தானாகவே சந்தோஷம் என்பது கூடும். ஜென்மச்சனி காலத்திலே பெரும்பாலும் இருப்பது என்ன? பயம். ஏதோ ஒரு பயம் தொற்றிக்கொள்ளும். எது எப்படி நடக்கும் என்று. அசட்டு தைரியத்தின் காரணமாக சிக்கலிலே சிக்கிக் கொள்ளாதீர்கள். ஆண்டவன், அரசன் இவனெல்லாம் நமக்கு உதவியாக இருக்கிறான், சுற்றமும் நட்பும் சூழ இருக்கிறான் என்று நினைத்து ஏதேனும் அகந்தையின்பால் சிக்கினால் சனி பகவான் எல்லாவற்றையும் விட வீஞ்சி தரக்கூடிய தண்டனை உதவக்கூடியவர்களை கூட சிக்கலிலே ஆழ்த்திவிடக்கூடிய மிகப்பெரிய ஒரு நடுநிலை நாயகனான சனி பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறார் என்று நினைத்து அதை உணர்ந்து நேர்கதியிலே செயல்படும் போதுதான் உங்களுக்கு பிரமிப்பூட்டும் ஆச்சரியங்கள். பல வழிகளிலே பணம் எப்படி வரும்? நிச்சயமாக உலகையே வளைத்து போடக்கூடிய அளவிற்கு ஒரு உன்னதத்தை தரக்கூடிய நிலை நிச்சயமாக அரசு வேலையை எதிர்பார்த்து இருந்தால் அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எப்படியோ ஒரு அதிர்ஷ்டம் வரும். மாதம் மாதம் பணம் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் ஏற்படுத்தும். மாணவர்கள் ஒரு கல்வி படிக்கக்கூடிய நிலையிலே மாணவ பருவத்திலே இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் என்றால் தொடர்ந்து கல்வியிலே ஈடுபடுவது. அதிகாலை எழுந்தவுடன் ஒரு டியூஷனுக்கு செல்ல வேண்டும். அதிகாலையில் எழுந்தவுடன் வீட்டிற்கு வந்து திரும்பி வந்தவுடனே பள்ளிக்கூடத்திற்கோ அல்லது கல்லூரிக்கோ செல்ல வேண்டும். கல்லூரியிலோ பள்ளிக்கூடத்திலிருந்து திரும்பி வந்தவுடன் மாலை வேளையிலும் ஏதேனும் ஒரு கூடுதல் படிப்பிற்காக இப்படி உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். வீட்டிலே தங்கும் நேரத்தை விட வெளியிலே தங்கும் நேரம் அதிகமாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் வெளிநாட்டு படிப்பு, வெளியூரிலே தங்கி ஹாஸ்டலிலே தங்கி படிப்பது, இவையெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல நிலையை, வருங்காலத்திற்கு ஏற்றத்தையும் அதற்கான மாற்றங்களையும் தந்துவிடும். எந்த விதமான வேலையில நல்ல விதமான மாற்றங்கள் வந்தாலும் ஏற்றுக்கொள்வதே இயல்பாக வைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்றம் என்பது இருக்கும். அனுமன் வழிபாடு. சனிக்கிழமைகளிலே அனுமன் வழிபாடு. அனுமன் வழிபாடு என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், அனுமனை பற்றி அடிக்கடி போய் பார்க்கும்போது அந்த டிசிப்ளின், ஒழுக்கம் என்பது வரும். சனி பகவானுடைய ஜென்மச்சனி காலத்துல மிக தேவையாக இருப்பது என்ன? மனநிலையிலே தைரியமும் ஒழுக்கமும் இருந்து விட்டால் எதுவும் உங்களை அசைத்து பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு மகா யோகத்தை சூரியன், செவ்வாய் இவையெல்லாம் தரும். குரு பகவானும் அதற்கு இசைவாகவே இருக்கும். காரணம், குரு பகவான் சனியினுடைய கட்டுப்பாட்டில் தான் கிட்டத்தட்ட 2024 4 மாதங்கள் ஆரம்பத்தில் இருக்க போகிறார். ஆகையினால் அப்படிப்பட்ட நிலையிலே தைரியத்தோடு, அஞ்சாமையோடு, அதனோடு கூட நேர்மையோடு இருக்கும் போது மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் நிச்சயமாக நீங்கள் காண முடியும். கவனம் என்பது எல்லா விதத்திலும் இருக்க வேண்டும். எதை செய்தாலும் ஆய்ந்து செயல்பட வேண்டும் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். யாரோடும் முரண்படாதீர்கள். முரண்பாடு என்பது எல்லா இடத்திலும் வரும். இந்த 2024 குறிப்பாக உறவுகளை பகைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய பாச பிணைப்பு என்று ஒன்று இருக்கும். அதனால் உணர்ச்சி வசப்பட்டு அவர்கள் சொல்வதை கேட்டு சிக்கலிலே மாட்டிக்கொள்ளாதீர்கள். கூடா நட்பு கேடாய் விளையும் என்பது உங்கள் வீட்டிலே வாழ்க்கை துணை கூட உங்களுக்கு சில சமயங்களிலே தவறான வழி நடத்துதல், ஆணவத்தின்பாலோ அல்லது அவரை மிஞ்சிவிடலாம் இவரை மிஞ்சிவிடலாம் என்று இந்த பழி வாங்கும் குணம், பிற்போக்கு குணம் எல்லாம் இந்த காலத்திலே கொண்டால் அது மிகப்பெரிய சறுக்களை உங்களுக்கு தந்துவிடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். எதை செய்தாலும் சட்டத்தின்படி செய்வோம். தவறு செய்திருந்தால் அதை உணரும் போது தண்டனை கூட குறைவுதான். ஆகினாலே ஒரு தவறை மறைக்க மேலும் ஒரு தவறை செய்வதுதான் இந்த ஜென்மச்சனி காலத்துல கும்பம் அல்ல, எந்த ராசிக்கு ஜென்மச்சனி என்றாலும் அதுல சென்று சிக்கிவிடக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆகையினால தவறான விஷயங்களை யார் சொன்னாலும்
அது எந்த உயர்வான இடத்தில இருந்து சொன்னாலும் அவர் காத்து விடுவார், இவர் காப்பாற்றி விடுவார் என்று அதை செய்து சிக்கலிலே சிக்கிக் கொள்ளாதீர்கள். அந்நியர்கள் மூலமாக அருமையான ஒரு உயர்வு என்பது கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட நட்பை ஆய்ந்து ஆராய்ச்சி செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். மாணவ பருவமாக இருந்தாலும் சரி, வேலை தேடக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வயதிற்கேற்ப வெளிநாட்டிலுடைய கல்வி அல்லது வேலை என்பது மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அப்படி வரும் பட்சத்திலே அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். தினந்தோறும் செய்ய வேண்டியது தியானம். அது கோயிலுக்கு சென்று ஏதேனும் தெரிந்த மந்திரங்களை சொல்லி மனதை ஒருநிலைப்படுத்தலாம். அல்லது இல்லத்திலேயே உங்களுடைய உள்ளத்தில் இறைவனை நினைத்து வேண்டும் போது ஏதேனும் மந்திரங்களை சொல்வது என்பது அது மனதை பக்குவப்படுத்தும். ஒவ்வொரு மந்திரத்திற்குள்ளும் ஒரு ராகம், ஒரு ரீங்காரம், ஒரு ஓங்காரம் இருக்கும். அது உங்களை அமைதிப்படுத்தும், கோபத்தை கட்டுப்படுத்தும். சனி பகவான் பல சோதனைகளை தருவார், டாஸ்க் வைப்பார், உங்களை கோபப்படுத்தி பார்ப்பார். அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் மன அமைதிக்கு தியானத்தில் ஈடுபடுவது, இறைவன் மீது நம்பிக்கை வைப்பது மிக சிறப்பு. அப்படி சிறப்புகள் வர வேண்டும் என்றால் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடோடு ஈகை குணம் வர வேண்டும். முடிந்ததை அடுத்தவருக்கு கொடுப்பது, பணிவு வர வேண்டும். இந்த பணிவு, ஈகை இவையெல்லாம் உங்களுக்கு உயர்வை தரக்கூடியதாக ஒரு உன்னத குணங்களாக இருக்கும். ஒரு எளிய தாந்திரிக பரிகாரத்தை சொல்கின்றேன். எப்போதும் மனதை சந்தோஷமாக வைத்திருங்கள். தகரப்பெட்டிக்குள் தங்கத்தை வைத்து பாருங்கள். தகரப்பெட்டி இப்போது பீரோ எல்லாம் இரும்பிலே தான் இருக்கிறது. அது தகரப்பெட்டி தான். அதற்குள் விலை உயர்ந்த பொருட்கள் என்றால் தங்கம், இறைவன் கோயிலுக்கு சென்று நாம் பெறக்கூடிய குங்குமம், அதை அர்ச்சனை செய்து பெறப்படக்கூடிய சந்தனம், இவற்றை வைப்பது, விலை உயர்ந்த மஞ்சள் நிற பட்டாடைகளை வைப்பது, இப்படிப்பட்ட விஷயங்களை வைத்து பாருங்கள். இது ஒரு தாந்திரிகமாகவே அமையும். அப்படித்தான் வீட்டிலே வைத்திருக்கிறோம் என்று சொன்னீர்கள். ஆனால் அது இந்த காலகட்டத்திலே அதிலிருந்து வெளியே எடுத்து வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கலாம். இது ஒரு எளிய பரிகாரம், தாந்திரிக பரிகாரம். பலருக்கு இது கை கொடுக்கும். இதுவுமே நம்பிக்கை என்பது நீண்ட நாள் அதில் அனுபவப்பட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்பிக்கையாக மாறுகிறது. சூரியன் சுடும் என்பது வெறும் நம்பிக்கை அல்ல, சுட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆகையினால்தான் சூரியன் சுடும். ஜோதிடம் என்பதே சூரியன் சுடும் என்பது எப்படியோ அப்படித்தான். அதற்காக இரவு வேளையிலே எட்டி பார்த்து சூரியன் சுடவில்லை என்று கேட்கக்கூடாது. இரவு வேளையிலே சூரியன் சுட்டு கொண்டு தான் இருப்பான். அவன் சுடும் இடத்தில் நீங்கள் நிற்கவில்லை, அதனால் உங்களுக்கு ஓய்வு தருகிறான் என்ற அர்த்தம். பூமியில் ஏதோ ஒரு பகுதியிலே சூரியன் எப்போதுமே சுட்டு கொண்டு தான் இருப்பான். ஆகினாலே இறைவன் மீது நம்பிக்கை வைத்து உங்களுடைய வேலைகளை செய்யுங்கள். பெண்களே, கும்பராசி பெண்களாக இருந்தால் மிக மிக அதிர்ஷ்டம் என்பது இந்த ஆண்டு இருக்கும். ஆனால் கால், வயிறு இது போன்ற பிரச்சனைகள் வந்தால் ஆணானாலும் பெண்ணானாலும் உடனடியாக மருத்துவம் பார்க்க வேண்டும். வாகனங்களை வைத்திருக்கிறீர்கள் என்றால் அதை நீங்களே இயக்குகிறீர்கள், ஓட்டுகிறீர்கள் என்றால் அதை தவிர்ப்பது நல்லது. இல்லை என்றால் விதிகளுக்கு உட்பட்டு மெதுவாக பயணம் செய்வது அல்லது ஸ்மார்ட் டிரைவிங் என்பதை கடைபிடிப்பது நல்லது. போட்டிகளிலே ஈடுபட்டால் உங்களுடைய உடல்நிலை என்பது சற்று மோசமடையக்கூடிய, அடிபடக்கூடிய வாய்ப்புகளை கூட தரும். முக்கியமாக தவிர்க்க வேண்டியது என்ன தெரியுமா? வாகனத்திலே விபரீத விளையாட்டுகளை தவிர்ப்பது நல்லது. வாகனங்களுக்கு ஏதேனும் செலவு வரும். அதற்கு பதிலாக நீங்களே அதில் ஏதேனும் ஒரு சொகுசு பொருளை அடிக்கடி வாங்கி வைக்கலாம். நல்ல நறுமணம் கமழக்கூடிய சென்ட் பாட்டில்களை, விலை உயர்ந்தவற்றை வாங்கி வைக்கும் போது கூட ஒரு பரிகாரமாகவே அமைந்துவிடும். இல்லை என்றால் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த இசையை, தெய்வ பக்தி பாடல்களை கேட்பதற்காக விலை உயர்ந்த சவுண்ட் சிஸ்டத்தை உங்களுடைய வாகனத்திலே நிறுவலாம். இவையெல்லாம் ஏதோ ஒரு செலவு, அது சொகுசு செலவாக மாறும். விரயம் என்பது இருக்கும். ஆனால் மே 2024க்கு பின்பு எந்த ஒரு செலவானாலும் கூட அது சுப விரயமாக மாறுவதற்கான அற்புத அருளை குரு பகவான் தருகின்றார். இப்படி பிரமிப்பூட்டும் ஆச்சரியங்கள் பல இருக்கிறது. பல வழிகளிலே வருமானம் இருக்கிறது. ஆகையினாலே கும்பராசி அன்பர்களே, ஜென்மச்சனியில் வெற்றியை காண்பதற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். அவ்வப்போது ஏற்படக்கூடிய சிறு சிறு கிரக மாற்றங்களை பற்றி கூட உங்களுக்கு பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றேன். எனது அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.